வணக்கம். இன்னைக்கு மே 11 கோல்டுடைய நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம டெய்லி அனலைசிஸ் நம்ம சொல்கிறதில்ல. பட் இன்னைக்கு கொஞ்சம் கன்சல்டேஷனாக இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன நடக்கும், நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம அதை பண்ணுறோம். ஓகே, நம்ம இனிமேல் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. நம்ம டெய்லி கூட நம்ம அனலைசிஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே, இப்போது ஆக்சுவலாக கோல்டு நான் நேற்றே சொல்லியிருந்தேன். இந்த ஜோனில் நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். கோல்டு ஒரு 1848 இந்த ரேஞ்ச் 50 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். பட் ஆனால் பெரிய லெவலில் போல் டார்கெட்டும் நான் சொன்னேன், இந்த ஜோன் வரைக்கும் ஒரு 200 பிப் 300 பிப்பில் கீழே டவுன் ஆயிடுச்சு. நியர்பை அது வரைக்கும் போயிட்டு ஃபால் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன்லேயே இருக்குது, அதே ஜோன்லேயே தான் இருக்கான் இல்லையா. ஸோ கோல்டு நெக்ஸ்ட்டு எப்படி என்ன மாதிரி இப்போ இந்த இடத்துல பை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பை எடுக்கிறது ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தப்பான முடிவு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம வீக்லிலேயே நான் சொல்லி தந்துறீங்களா, இந்த ஜோன்லேருந்து கோல்டு ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜோனில் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் டெய்லி கேண்டிலில் பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்கான், ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ப்ரீவியஸ் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனும் இருக்குது சரிங்களா. இந்த இடத்துல பெரிய ஃபால் ஆகிருக்கு. ஸோ எகெயின் இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல பையர்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து இல்லை, கம்மியாக இருக்குது. இந்த ப்ரீவியஸ் அதாவது நேற்று கேண்டில் பையர்ஸோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. ஸோ இன்றைக்கும் ஒரு பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம இந்த இடத்துல பை எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஆக்சுவலாக பை எடுக்கலாம் அப்படின்னா எங்கே எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லியில் பார்க்கும்போது இந்த ஜோன் ஒரு சப்போர்ட் ஜோன், பயங்கரமான ஒரு சப்போர்ட் ஜோனாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா, இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் இது பிரேக் அவுட் கொடுத்து எகெயின் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ரன் கொடுத்துருக்கான். ஸோ இதை நம்ம ஒரு சப்போர்ட் ஜோனாக எடுக்கிறோம். ரெண்டாவது சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் வருது, அதாவது 1800 ஏரியா சரிங்களா. 1800ங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு சப்போர்ட் ஜோன். இப்போ நம்ம பை எடுக்கணும் அப்படின்னா எங்கேருந்துன்னா, கோல்டு இங்கேருந்து ஃபால் ஆகணும். ஃபால் ஆனதுக்கப்புறம் இந்த ஜோனில் ஸ்டாப் ஆகிட்டு இங்கேருந்து பை நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில், அதாவது பை இங்கேருந்து ரிஸ்க் எடுக்கிறவங்க இங்கே பை ஸ்டாப் போட்டு வைக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கேருந்து ஃபால் ஆகணும், இந்த ஜோன்கிட்ட வரணும். 1800 ஜோன்கிட்ட வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் வேணால் பை எடுக்கலாம். ஆனால் இங்கே பை எடுக்கக்கூடாது. அதாவது இந்த இடத்துல பை எடுக்கக்கூடாது, கீழே ஃபால் ஆகணும். ஃபால் ஆனதுக்கப்புறம் இந்த ஜோனில் நீங்கள் பை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1805க்குள்ளே நீங்கள் பை எடுக்கலாம். அதாவது நம்மளுக்கு ஒரு கேண்டில் கிடச்சதுக்கப்புறம் சின்ன டைம் ஃப்ரேமில் கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல நீங்கள் பை எடுக்கலாம். டார்கெட் ப்ரீவியஸ் இப்போ இது ஆல்மோஸ்ட் ஹை போயிருக்கீங்களா, அந்த ஹை நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்னொரு சினாரியோ இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சினாரியோ சேஞ்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா 1848 ஜோன் சரிங்களா. அதாவது இந்த கேண்டிலோட இந்த இதை பிரேக் ஆகி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, இன்கேஸ் 1848க்கு மேலே போய் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த ஆக்சுவலாக இப்போ நான் சொன்ன சினாரியோ சேஞ்ச் ஆயிரும். இங்கேருந்து பை ஆனாலும் நான் வீக்லி அனாலிசிஸில் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த ஜோனுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆனால் மட்டுமே தான் அடுத்தது நெக்ஸ்ட்டு பை ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா எகெயின் இந்த ஜோன்லேருந்து எகெயின் ஃபால் ஆகிற கூட, அதாவது இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஜோன், இங்கேருந்து ஃபால் ஆகிற கூட சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜோன் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் பை எடுக்கலாம். அதாவது இந்த இடத்துல நீங்கள் பை எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஜோனில் பை எடுக்கலாம். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.